ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி TNPSC அந்த ஹோம் பேஜ்க்கு போங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ரீசெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 4 அப்படின்னு இருக்குல்ல, இந்த குரூப் 4 சர்வீசஸ். இது நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு, என்றைக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அப்ளை ஆன்லைன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த பேஜில் அப்ளை கிளிக் ஹியர் ஃபார் பேமெண்ட் அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்போ நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆன்லைன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். இதே ஆஃப்லைன்னா அங்கே பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஆனதுக்கப்புறம் அந்த நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் கொடுத்தோம்ல லாகின் ஐடி பாஸ்வேர்டு, அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு இந்த டெக்ஸ்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேஜ்குள்ளே என்ட்ரி ஆயிரும். ஸோ இப்போ கொஞ்சம் நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நான் இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எப்படி உள்ளே போய் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே என்னென்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நான் இப்போ உள்ளே வந்திருக்கேன். அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு இந்த டிக்ளரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, உறுதிமொழி அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அதாவது அபவுட் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட், மேலே வந்துட்டு நம்மளுடைய பேர் என்ன, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான பேஜ்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே திருப்பி கேட்குறாங்க, கன்ஃபார்ம் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். ஆனதுக்கப்புறம் நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே ஜென்ரேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய பேர், அதாவது நம்மளோட இனிஷியல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்ல, அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த்து, இதெல்லாமே வந்துட்டு அதில் வந்திருக்கும். அப்புறமா நம்மளுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே கூட வந்திருக்கும். ஸோ அது போக எக்ஸ்ட்ராவாக சில டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்குமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு 50% டேட்டாஸ் மட்டும்தான், அதாவது ஃபோட்டோ, சிக்னேச்சர், நம்மளுடைய பேர், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் மட்டும்தான். ஆல்ரெடி நம்ம இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அந்த பார்ட் 1ல் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பார்ட் 1ல் கொடுத்தது மட்டும்தான் இங்கே டிஃபால்ட்டாக என்ட்ரியாக இருக்கும். அதை தவிரக்கூடிய மீது எல்லா விஷயத்தையுமே நம்ம மறுபடியும் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் யூ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் நீங்கள் வந்து இங்கே ஆமாவா இல்லையா அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஆர் யூ கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்றது அடுத்த ஆப்ஷன். அடுத்தது ஆர் யூ டெம்பரரி ஆர் டிஸ்சார்ஜ் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ஆமாவா இல்லையான்னு கொடுத்துருங்க. அடுத்தது ஹேவ் யூ ரிசீவ் தி அவார்ட் ஃப்ரம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபார் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன நம்மகிட்ட இருக்குது இல்லை, எஸ் ஆர் நோ அப்படின்றத கிளியராக டிஃபைன் பண்ணிடுங்க. இங்கே அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தேர்வாணையம் மூலிமா நீங்கள் வந்துட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறமா கிரிமினல் கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்றது, அப்புறம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கிளியராக வந்துட்டு பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகும். ஓகேங்களா? கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்ததுலாம் இருக்கும். அப்புறம் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க இங்கே தான். ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய SSLC, ஹையர் செகண்டரி எல்லாமே இங்கே தான் வரும். இப்போ SSLCக்கு எடுத்துக்காம டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட், ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, என்ன போர்டு அது, ஸோ அந்த சர்டிஃபிகேட் நம்பர்லாம் இங்கே இருக்கும். செலக்ட் அந்த மீடியம் இதெல்லாமே இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். மீடியம் ஆஃப் இது சப்ஜெக்ட் தமிழ் வந்து ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிங்களான்னு கேட்பாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு அந்தந்த செக்ஷனில் ஹையர் SSLC 10th, ஹையர் செகண்டரி டிகிரி என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ, இது பிஜி பண்ணியிருந்தீங்கன்னா பிஜிஓ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இண்டிவிஜுவலாக கொடுத்துருங்க. அந்த எல்லா கேட்டகரியும் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குது. அதாவது உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரியும், ஷார்ட் ஹேண்ட் தெரியும் அப்படின்னா அதுக்கு உண்டான கிரேடில் பாஸ் பண்ணியிருக்கிறது, சர்டிஃபிகேட் நம்பரு, அது எல்லாமே ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு விட்டுடலாம். நீங்கள் வந்துட்டு இருந்தால் மட்டும் அதெல்லாம் பண்ணுங்கள்.
அப்புறமா எனக்கு கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹேவ் யூ பாஸ் தி சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அவார்டட் பை தி டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் சம்மந்தமாக வந்துட்டு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, முன் அனுபவம் குறித்த விவரங்கள் அப்படின்றது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த பதவியில் இருந்தீங்க, எந்த காலகட்டத்தில், ஆரம்ப காலம் அண்ட் முடிவு காலம் அது வரைக்கும் எந்த மாதிரியான நேச்சர் உங்களுடையது அப்படின்னு கேட்குறாங்க, டியூட்டியோட நேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இல்லை கொடுத்துடணும். அப்புறமா டூ யூ ஹேவ் தி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அஸ் பர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க என்ன மாதிரியான தகுதிகளாக இருக்கணும், ஒரு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது எந்த மாதிரியான இருக்கணுன்றது கிளியராக கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நம்மகிட்ட இருக்கா, ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோமா அப்படின்றது பார்த்ததுக்கப்புறம் எஸ் ஆர் நோ அப்படின்றது எங்களுக்கு கொடுத்துருங்க. அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எக்ஸாம் எங்கே எழுத போகிறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் எழுதணும் அப்படின்றது. ஸோ செலக்ட் தி எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே வரும். அரியலூரா, சென்னைன்னு பார்த்தீங்கன்னாலே சென்ட்ரல், நார்த்து, சவுத்து 3மே இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு இதுவுமே டிஸ்ட்ரிக்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் ஜிஎஸ் ஆப்டிடியூட் அப்படின்றது எல்லாருக்கும் காமனான சப்ஜெக்ட் தான். அது போக நீங்கள் பொது தமிழ் எடுக்க போகிறீங்களா இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்க போகிறீங்களா அப்படின்றது கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய எக்ஸாமில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பராக வரும். ஸோ அதனால் ரொம்ப கிளியராக ஜென்ரல் தமிழ் அப்படின்னா ஜென்ரல் தமிழ் கிளிக் பண்ணுங்கள், இங்கிலீஷ்னா அப்படி இங்கிலீஷ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களுடைய பேப்பர் வந்து மாற்றம் ஆகாது. ஸோ ரொம்ப யோசித்து எந்த கேட்டகரிக்குள்ளே போகிறீங்க அப்படின்றத தெளிவாக முடிவெடுத்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிடுங்க. பொது தமிழ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள், இல்லை இங்கிலீஷ் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 11 டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா செக் பாக்ஸுமே கிளிக் பண்ணணும். ஒரு செக் பாக்ஸ் எல்லாத்தையுமே படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அப் டு 11 வரைக்கும் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம எல்லா டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்ஃபில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக செக் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. ஓகே செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இப்போ என்னென்னா அடுத்த பேமெண்ட் பேஜுக்கு போகணும். ஆனால் இதில் ஒரு சலுகை இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் அப்படின்ற ஃபீஸ் கன்செப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகிரி, எஸ்டி கேட்டகிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், அப்புறமா வந்து டெஸ்டிடியூட் விடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 கேட்டகிரி பீப்புளுக்குமே வந்துட்டு அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் 150 rupees பே பண்ணிங்களே அது வந்து கால வரை பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 5 வருஷம் வரைக்கும் எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டாம். அது 100 ரூபா ஒரு எக்ஸாமுக்கும். அந்த 100 ரூபா உள்ள எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டாம். அது போக சில கேட்டகிரி இருக்காங்கல்ல, ஓபிசி அண்டு இவங்க எம்பிசி இருக்காங்கல்ல. ஸோ இவங்களுக்குலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓபிசி கடையில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 3 சான்சஸ் கொடுப்பாங்க. எம்பிசி அப்படின்னு இருக்கவங்களுக்கு வந்துட்டு 3 சான்சஸ் வரும். அது போக எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு இன்னொரு கேட்டகரி இருக்கும், அவங்களுக்கு 2 சான்சஸ் கொடுப்பாங்க. இல்லை ஓபிசி அண்ட் எம்பிசி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்கணும். டிகிரி ஹோல்டர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 வாய்ப்புகள் கொடுக்கப்படும். 3 எக்ஸாம் வரைக்கும் அவங்க இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸான 100 ரூபாவை கட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அவங்க 100 ரூபா கட்ட வேண்டியதாக இருக்கும். பட் இந்த நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ண அந்த 4 கேட்டகரி இருக்காங்களே, எஸ்சி, எஸ்டி, விடோஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், இந்த 4 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 250 ஃபஸ்ட்டு பே பண்ண 150 rupees அவங்களுக்கு போதுமானது. அதுக்கப்புறம் எந்த விதமான ஃபீஸுமே நீங்கள் எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஃபீஸாக நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நம்ம இந்த கேட்டகரியில் இருந்தீங்க, எக்ஸப்ஷன் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜே ஓப்பன் ஆகாது, அந்த பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகாது. பட் அந்த மாதிரி இல்லாத கேட்டகரி இருந்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ பேமெண்ட் பேஜில் முன்னாடி சொன்ன மாதிரி அதே ஸ்டெப்ஸ் தான், ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஸோ ஆன்லைன் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இது மூலிமா பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் பேங்கிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸும் இந்தியன் பேங்க் மூலியமாகவும் சல்லான் மூலிமா நம்ம பே பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்துட்டு 100 rupees தான். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா அது 150 rupees இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100. இவ்வளோ தான். இதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான குரூப் 4 எக்ஸாமினேஷன், அதாவது கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, இதுக்கான ஒரு இது ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட ஓப்பன் ஆயிரும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சேவ் பண்ணிக்கனாலும் சேவ் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபியூச்சர் யூசேஜ்க்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில்
ஜென்ரேட் ஆகக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த நம்பரை வச்சு தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துட்டு டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் வரும்ல, ஹால் டிக்கெட் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் கொடுத்து தான் வந்துட்டு உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு, ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு எப்போவுமே ஞாபகம் இருக்கணும். ஏன்னா அதுதான் நீங்கள் ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே அப்ளை பண்ண யூஸ் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் அது நீங்கள் மிஸ் பண்ணிட்டா கூட அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபர்காட் மை பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் ஃபர்காட் மை லாகின் ஐடி அப்படின்ற ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பேஜ் ஓப்பன் ஆகுதுல்ல, இந்த பேஜில் இன்கேஸ் உங்கள் ஞாபகம் இருந்துச்சுன்னா ஃபைன். அப்படி ஞாபகம் இல்லை, நீங்கள் மறந்துட்டீங்க, எதாவது லாகின் ஐடி மறந்தாலும் பரவாயில்ல, பாஸ்வேர்ட் மறந்தாலும் பரவாயில்ல, எந்த பயப்பட வேண்டாம். இப்போ இன்கேஸ் லாகின் ஐடி தான் மறந்துச்சு அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்காட் லாகின் ஐடி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அப்புறமா SSLC ரெஜிஸ்டர் நம்பர், நம்மளோட 10th ரெஜிஸ்டர் நம்பர் கேட்பாங்க. அப்புறமா வந்து அதனால சொன்னேன், ரெஜிஸ்டர்ட் இமெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மொபைல் நம்பர் இம்பார்ட்டன்ட். லாகின் ஐடி பாஸ்வேர்ட் மறந்தாலும் ஓகே, பட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் எந்த காரணத்துக்கு மறக்கக்கூடாது. மறந்தோம் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணி தான் எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் 150 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் பெர்மனெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டீட்டெயிலாக நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான நீங்கள் என்ன லாகின் ஐடி கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்றது கீழே வந்து ஒரு பாக்ஸில் காமிச்சிருவாங்க. இதுதான் உங்களுடைய லாகின் ஐடின்னு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணி அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த லாகின் ஐடி தான் கொடுத்துருப்பாங்க, இதுதான் உங்களை லாகின் ஐடின்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி அதே டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதை லாகின் ஐடி, இதில் வந்து லாகின் ஐடி கேட்பாங்க. ஸோ லாகின் ஐடி முன்னாடி தெரிஞ்சுதான் அதில் போட முடியும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி அண்ட் தென் மொபைல் நம்பர். அங்கே வந்து SSLC ரெஜிஸ்டர் நம்பர் கேட்டிருந்தாங்க, பட் இங்கே வந்து லாகின் ஐடி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது இந்த நாலுமே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான புது பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நியூ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் லாகின் ஐடி அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் மறுபடியும் வரும். ஆனால் பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 2 times கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த லாகின் ஐடி வச்சு நியூவாக க்ரியேட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் என்ட்ரி ஆகி எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே கீழே சஜஷன் பாக்ஸில் கொடுங்க. வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.